OPOS என்பது ஒன் பாட் ஒன் ஷாட். சமைக்கும் முறையை எளிமைப்படுத்தவும் எரிபொருள் சிக்கனத்தை மனதில் கொண்டும் உருவாக்கப்பட்ட சமையல் முறைதான் இந்த OPOS. இந்த முறையில் சுவையாக சமைப்பதற்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் OPOS எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஸ்டாண்டர்ட் OPOS ரெசிபிஸ் தேவைப்படும். அது பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு 9965557180 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும். குக்பாட் கிரானிக்கல்ஸில் இன்னைக்கு பார்க்க போகிறது மாப்பிள்ள ஆறுமுக குமாரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஆறுமுக குமார் ஒரு இயற்கை விவசாயி. ஆய்க்குடி பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி பக்கத்தில் அமர் சேவா சங்கத்துக்கு பக்கத்தில் இருக்கிற தோட்டத்தில் அவர் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இயற்கை விவசாயத்தோட இன்றைக்கி அவர் வந்து குக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறார். பண்ணலாமா? ஓகே, பண்ணலாம். டன். பார்த்தீங்க இந்த குக்பாட் இருக்கு இல்லையா, ஆமாம், பெரிய டவி கிவி அதெல்லாம் போட்டு எதுவுமே செய்ய தேவையில்லை. சாதாரணமாக குக்கிங் தெரியாதவர்கள், வயதானவர்கள் யார் வேணாலும் இதை பண்ணிடலாம். ஈஸியாக பண்ணிடலாம். ஈஸியாக பண்ண முடியும். இது வந்து உலக நாடுகளில் தான் முதல்ல இன்றைக்கி வந்து பாப்புலர் ஆகிட்டு இருக்கு. இப்போ அதை வந்து நம்ம உடச்சி கொண்டு வரோம். கிராமங்களிலும் இருக்கக்கூடிய யார் வேணாலும், நமக்கு தேவை குக்கிங் தெரியாதவங்க தான் நமக்கு வேணும். கண்டிப்பாக. நீ பண்ணிடுறோம் அப்போ? குக் பண்ணதே இல்லை இது வரைக்கும். பண்ணதில்லை இல்லையா? அப்போ நம்ம தான் முக்கியம். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் செய்ய போகிறது என்னென்னா ஒரு எக் கிரேவி. எக் கிரேவி பண்ணிடுவோமா? பண்ணிடுவோம். வித் ரைஸ். ரைஸ். ஓகே. அதைத்தான் இப்போ நீங்கள் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக. யாரோட பண்ண போகிறீங்க தெரியுமா? யாரோட? இந்த குக்பாட்டினுடைய ஃபவுண்டர். ஓப்போஸ்னுடைய ஃபவுண்டர் ராமகிருஷ்ணனோட உட்காந்து நீங்கள் பண்ணணும். ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாமா? பண்ணிடுவோம். ஓகே. கடக்நாத் கோழி தானே? கடக்நாத் கோழி. ரைட்டு. சமைக்கிறதுக்கு ரெடி தானே? ஆமாம், ரெடி. வாங்க. நான் இருக்கிறத விட நீங்கள் வாங்க. ராமகிருஷ்ணன் இருக்கிறாரு, அவரோட உட்காந்து இன்னைக்கு நீங்கள் குக்பாட் எக்ஸ்பீரியன்ஸ் உட்காருங்க. நான் அப்படியே போயிட்டு நம்ம காங்க மாடெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஓகே. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஊர் ஸ்பெஷல் 2 ஐட்டம் பண்ணிடலாம். சரிங்க சார். ஒரு எக் மசாலா, ஒரு கீ ரைஸ். இது வழக்கமாக பண்ணுறது தான் நீங்கள்? ஆமாம், வழக்கமாக பண்ணுறது. இப்போ நீங்களே பண்ண ஆரம்பிச்சிருங்க. சமையல் பண்ணியிருக்கீங்களா? அது இல்லை சார், பண்ணதே இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிங்க அதில். எண்ணெய். ஓகே சார். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவு போதுமா சார்? ஊற்றிக்கிங்க. நல்ல பாட்டம் கவர் ஆகிற வரைக்கும் ஊற்றிக்கிங்க. ஓகே. இப்போ அந்த தக்காளி எடுத்து போட்டுருங்க. அவ்வளோ மொத்தமாக போட்டுடலாமா சார்? மொத்தத்தையும் போட்டுடலாம். அப்படியே போட்டுடலாம். தண்ணி ஒரு ட்ராப் கூட ஊற்ற தேவையில்லைங்க. தண்ணி கூட வேண்டாம். தக்காளி போட்டு அப்படியே பரப்பி வச்சுருங்க. அதுக்கு மேலே கொஞ்சம் இந்த மிளகாய் எல்லாம் எடுத்து போட்டுருங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் போட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற மசாலாலாம் இஞ்சி போட்டு விழுது வேணால் இஞ்சி போட்டு விழுது கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க. அப்படியே மேலே போட்டுருங்க. சில்லி பவுடர் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணால் கொஞ்சம் சில்லி பவுடர் அப்படியே தூவி விட்ருங்க மேலே. நல்ல ஸ்பைஸியாக வேணால் நிறையவே போட்டுருங்க. இது கரம் மசாலாவோ இல்லை முட்டை மசாலாவோ சிக்கன் மசாலாவோ ஏதோ ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணி வைக்கலாம். அப்படி லைட்டாக பரப்பி விட்ருங்க. அந்த மசாலாலாம் வெட்டார வரைக்கும் கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. உப்பு அப்படியே மேலே தூவிடுங்க. அவ்வளோதான். இப்போ தக்காளி வந்து ஒரு கிரேவி மாதிரி ஆகிடும். முட்டை, அந்த பச்சை முட்டை அப்படியே எடுத்து மேலே அடிக்கிருங்க. முட்டை அப்படியே பச்சையாக அப்படியே பச்சையாக அடிக்கிருங்க. முட்டை வெந்துடும். கடைசியில் எடுத்து ஓட உரித்து உள்ளே போட்டு மசாலா ஓட இது கீழே இருக்கிறதெல்லாம் மசாலா ஆயிரும் நம்மளுக்கு. ஓகே. போட்டுட்டு இது வச்சுட்டு இல்லை, இது பட்டனை தட்டினா சமையல் தான் கான்செப்ட். ஒரு பட்டனை போட்டு எந்த வேலையும் கிடையாது. இது ஒரு 5 வயசு குழந்தை பண்ணுறதுனால இதே பண்ணிக்கலாம். மெனு உள்ளே என்ன போட்டிருக்கோம் அதுக்கு சொல்லணும். இப்போ வந்து அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடுறது. இது டெலிகேட் வெஜிடபிள்ஸு, ரைஸு, டாலு, பாரிட்ஜ், இந்த பொங்கல் எங்கள் அர்த்தமெல்லாம். மற்றபடி இந்த சிறுதானியங்கள்லாம் இது இந்த CARN போட்டிருக்குதானே, கேரமலைசேஷன். ஆமாம், வதக்கறக்கு உண்டான ஐட்டங்கள். தக்காளி வதங்கணும், அதனால அந்த மோடில் வச்சுருக்கணும். வதக்கறக்கு உண்டான மோடு வச்சுருக்கோம். ஸோ தக்காளி வதங்கின எஃபெக்ட் கிடச்சிரும் உங்களுக்கு. முட்டையும் அழகாக வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம கீ ரைஸும் பண்ணிடுறது. சரிங்களா? கீ ரைஸ் அதே மாதிரி இது 1 கப் அரிசி, சாதா அரிசி, புழுங்க அரிசி 1 கப் அரிசி போட்டுருங்க. தண்ணி ஆட் பண்ணணுமா? தண்ணி ஆட் பண்ணணும். இதுக்கு தண்ணி ஆட் பண்ண வேண்டியது. தண்ணி இது அரிசி கழுவின அரிசி தான். கொஞ்சமாக கீ ரைஸுக்கு நெய் விட்டுக்கோங்க. ஒரு பாக்கெட் அப்படியே விட்டால் கூட பரவாயில்ல. நீங்கள் இது ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி வச்சதை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது,
இது மசாலாக்கள்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படியே உள்ள போட்டுருங்க. இது நீங்கள் எண்ணெயில் வறுத்தும் போடலாம், டைரெக்டாக கூட போட்டு டேரெக்டாக போட்டுருங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிறத விட கம்மியாக போட்டுக்கோங்க. அப்புறம் ஜாஸ்தி இது ரெடி ஆனதுக்கப்புறம் கூட நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். தண்ணி இப்போ 2 கப்பு, 1 கப் அரிசி போட்டிருக்கோம். 1 கப்புக்கு 2 கப் தண்ணி. 2 கப் தண்ணி விட்டுருக்கோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம சமையல் முடிஞ்சது. மற்ற வேலையை பண்ணுறோம். இதில் அதே மாதிரி மெனு வெஜ்ஜு, டி வெஜ்ஜு, ரைஸ்னு வந்துருக்கு பார்த்தீங்களா? ரைஸ். அவ்வளோதான். உள்ளே என்ன போட்டிருக்கோம் அதுக்கு சொல்லணும். ரைஸ் போட்டால் ரைஸ் போட்டிருக்கேன், டால் போட்டால் டால் மோடு, சிக்கன் போட்டால் சிக்கன் மோடு. மோடை செலக்ட் பண்ணிட்டா மோடை செலக்ட் பண்ணிட்டா முடிஞ்சது. குக்கிங் டைமு இதுவுமே எல்லாம் அதே பார்த்துக்கு. இப்போ நீங்கள் மத்தியானம் வந்து இது பண்ணோம், மட்டன் சுக்கா பண்ணோம், மட்டன் மோடு. நம்ம வேலை முடிஞ்சது. இன்னொரு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் ரெடியாக வந்து சாப்பிட்டுக்கலாம். வேலை ஈஸியாக இருக்குங்களா உங்களுக்கு? ஈஸியாக இருக்கும். யாராக இருந்தாலும், சின்ன குழந்தையாக இருந்தாலும் இதை கொடுத்து பண்ண சொல்லியிருந்தேன். எல்லா ரெசிபியும் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ், இந்த ஐட்டத்தை போடுங்க, பட்டனை தட்டுங்கன்னா வேலை முடிஞ்சது. இது வந்து பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்குங்க, வெந்துருச்சா பார்த்து எடுங்கிறத விட, இப்போ இது எக்கரி நார்மலாக வீட்டில் பண்ணுறதுனா எப்படி பண்ணுவாங்க? வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கிட்டு முட்டை தனியாக வேக வச்சு மறுபடியும் போட்டு உரிச்சு பண்ணுங்க. இதெல்லாம் வந்து ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். அதுதான் ஒன் ஷாட். இது எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலுமே சார், சமையல் தெரியாதவங்களுக்கு ஒரே ஸ்டெப்பில் முடிகிற மாதிரி இருந்தால் யார் வேணால் பண்ணிடலாம் இல்லையா? நீங்கள் முதல்ல இதை பண்ணுங்கள், அது வெந்ததுக்கப்புறம் அதை போடுங்க, இது பச்சை வாசம் முடிஞ்சதுக்கப்புறம் இதை போடுங்கன்னா சமையல் தெரியாதவங்கனால போட முடியாது. உங்களுக்கு எப்போ பச்சை வாசம் போகுது, எப்போ வெந்ததுங்கிறது உங்களுக்கு ரொம்ப நேரம் வதக்கணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அது கிடையாது. கிடையாது. ஒரே ஸ்டெப்பு. உங்களுக்கு பிரியாணியாக இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு, எக் கறியாக இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு, கீ ரைஸாக இருந்தாலும் ஒரு ஸ்டெப்பு, ஒரு ஸ்டெப்பில் வேலை முடிச்சிடும். உங்களுக்கு வந்து நம்ம மூளையை உபயோகித்து பண்ணுற விஷயம் கிடையாது. இது வந்து அதுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸு, ஸ்கில்லு வேணும். ஆமாம், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா இது பண்ணும்போது வேக வைக்கும்போது கறிக்கிறோம், அந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு அது கிடையாது. அதெல்லாம் மிஷின் பார்த்துக்கிட்டோம். இது மிஷின்கிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, என்ன உள்ளே போட்டிருக்கோம். கீ ரைஸ்னா ரைஸ் உள்ளே போட்டிருக்கோம், இதுன்னா இந்த தக்காளி எக் உள்ளே போட்டிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த டைம் வந்து அதே அட்ஜஸ்ட் பண்ணி. இப்போ முட்டை வந்து அப்படியே பச்சையாக போட்டோம் பார்த்தீங்களா? ஆமாம், பச்சையாக தான் போட்டோம். தண்ணியில் விட்டு தண்ணி ஒரு ட்ராப் கூட விடல தண்ணி. அது முட்டை வந்து அந்த தக்காளி வதங்குறப்போ ஆவி வரும் இல்லையா, அந்த ஆவிலேயே முட்டை வெந்துடும். சரி, அப்போ நல்ல விஷயம் தான். இது முட்டை தண்ணி மிச்சம். தண்ணி மிச்சம் உங்களுக்கு. ரெண்டாவது உங்களுக்கு இதுவும் மிச்சம், ஹீட்டும் மிச்சம். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு முட்டையை போட்டுட்டு அது சில நேரம் ஓவர் குக் ஆயிரும், சில நேரம் அண்டர் குக் ஆயிரும். இதில் அந்த தொந்தரவில் அப்படியே கிடையாது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டை அழகாக வெந்திருக்கும். தோலை உரிச்சிங்களா, குறுக்கு ஒரு கோடு போட்டு எடுத்து உள்ளே கிளம்ப வேண்டியதான். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப எளிமையாக இருக்குது. நேரம் மிச்சம். எல்லா ரெசிபியுமே இதே மாதிரி ஒரு ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். அதுதான் இது ஒன் ஷாட்டுங்கிறது. நீங்கள் போயிட்டு வாங்க. இது என்னென்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஊர் என்ன ஸ்பெஷாலிட்டியோ. உங்கள் ஊர் சுரண்டாயின்னா இதில் இப்போ காலையில் பண்ணது மட்டன் சுக்கா, உளுத்தம்பருப்பு சாதம். இப்போ இது எக் கறி பண்ணுறோம், கீ ரைஸ். உங்கள் ஊர் ஸ்பெஷாலிட்டியை நீங்களே பண்ணி, சமையலே தெரியாத ஆள் ஒருத்தர் பண்ணி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு ஃப்ராங்க் ஃபீட்பேக் கொடுக்கணும். அதுதான் கான்செப்ட். ஒவ்வொரு ஊராக போய் இதுதான் பண்ணுறோம். நல்ல விஷயம். அந்த ஊரில் என்ன ஸ்பெஷாலிட்டியோ அதை பண்ணிடுறது. இது உங்களுக்கு கரண்ட் கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 1 யூனிட் பிடிக்கும். ரொம்ப மிச்சம், எக்கனாமி ஆகுது. எங்கே இப்போ நீங்கள் இப்போ டூர் போகிறீங்கன்னா அண்டா குண்டாலாம் தூக்கிட்டு போக தேவையில்லை. ஒரு ஃபேமிலியோடு எங்கேயாவது போகிறீங்கன்னா காரில் ஒரு குக் பாட் எடுத்து உள்ளே போட்டு போனீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 5 பேருக்கு உண்டான சமையல் வந்து ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ். பரவாயில்ல, ரொம்ப டைமும் மிச்சமாகுது, எக்கனாமியாகவும் இருக்குது. நல்ல விஷயம் தான். அது உட்காந்து பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. இதை போட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். நம்ம போய் தோட்டத்தை வாங்க சார், நம்ம தோட்டத்தை பார்ப்போம். மாடு எல்லாம் இருக்குது, போய் பார்த்துட்டு. நம்ம எக் மசாலா முடிச்சது, கீ ரைஸ் முடிச்சது. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். நம்ம நண்பர் ரங்கா பக்கத்தில் சுரண்டையில் வந்திருக்காரு. வாங்க ரங்கா, நீங்கள் சமைச்சதை வந்து பார்க்க வாங்க, டேஸ்ட் பண்ணுவாங்க. எக் கறி கீ ரைஸ் பண்ணியிருக்கோம்.
பாயில் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு தனியாக எக்கை பாயில் பண்ணி அதில் கிரேவியில் போட்டு கலந்துட்டு எதுவும் தேவையில்லை. இது அழகாக புரியுது பார்த்தீங்களா? நல்லா சூடாக இருக்குது. முட்டை உரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்படி பூவாட்டம் வந்துடுச்சு பார்த்தீங்களா? இதை கட் பண்ணி இதை பார்த்தீங்கன்னா இது மஞ்சள் வந்து நார்மலாக ஓவர் குக்கானா இந்த பக்கத்தில் ஒரு கருப்பு கலரில் ஒரு வளையம் மாதிரி வரும் பார்த்தீங்களா? ஆமாம், அந்த இருக்குது. ஓவர் குக்காக இருக்குன்னு அர்த்தம். இது அந்த அந்த கருப்பு கலர் வளையம் இல்லை பாருங்க. இல்லை 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 பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் வந்து இங்கே பாருங்க மஞ்சளாகவே இருக்கும். அந்த சிமெண்ட் கலர் வராது. வரல, கரெக்டாக அந்த அளவோட குக் ஆகிருக்கும். இது ஒரு 4-5 பேருக்கு உண்டான இது ஒரு 5-6 பேர் சாப்பிடலாமா? எக் கிரேவி உங்களுக்கு ரெடி பண்ணாங்க. கலந்துருங்க. கலந்துருமா? சார் உங்கள் 2 பேருக்கும் தான். ஆமாம், குட்டி என்னைக்கு சமையல் பண்ண இந்த சமையல் பண்ணுறது கபட்டே இந்தாங்க, நான் அப்படி வச்சுருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. முட்டை நல்லா வந்திருக்குது. ரைஸும் நல்ல நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. இது ரொம்ப அருமையாக இருந்தது இந்த உணவு. நெய் சாதமும் முட்டை குருமா ரொம்ப அருமையாக இருந்தது. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. எங்களோட நேரம் ரொம்ப மிச்சமாக இருந்தது. இது நம்ம தோட்டத்துக்கு யாராவது நண்பர்கள் வந்திருந்தாங்கன்னா இந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுட்டு நாங்கள் எல்லா வேலையும் பார்த்துட்டு வந்து கூட சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு சாதனம், ரொம்ப அருமையான உணவு, ரொம்ப சிறப்பாக இருந்தது. சந்தோஷம். இந்த ஓபோஸ் குக் பாட்டில் பண்ணக்கூடிய இந்த உணவுலாம் ரொம்ப அருமையாக சிறப்பாக டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப ஒரு நேரமும் ரொம்ப மிச்சமாக இருந்தது. நமக்கு எரிபொருள்லாம் மிச்சம். இது நம்ம தோட்டத்துக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். வீட்டுக்கும் ரொம்ப அது அருமையான ஒரு சாதனம் தான் அந்த ஓபோஸ் குக் பாட். எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும்.